ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மைத்தும்மா vlogs. தங்கம் எங்க கிளம்பி நின்னுட்டு இருக்கற வேகமா? காலையில எழுந்திருச்சு ரிபப்ளிக் டேக்கு கொடி ஏத்துறாங்க, அதனால அத பார்க்க என்னை கூப்பிட்டுருக்காங்க. போறியா நீ? கொடி ஏத்தி சாக்லேட் வாங்க தானே நீ போற? சாக்லேட் வாங்க தானே போற நீ? சாக்லேட் வாங்க போறேன். கொடி ஏத்துறதுக்கு போறியா சாக்லேட் வாங்க போறியா? கொடி ஏத்துறதுக்கு போறேன். கொடி ஏத்துறதுக்கு தான் போறியா? அதுதான் அதுதான் அத சொல்லு, முதல்ல சாக்லேட்னு சொல்லு. சரி சரி, இப்ப கொடி ஏத்திட்டு சாக்லேட் வாங்கிட்டு வா, எனக்கு சேர்த்து வாங்கிட்டு வா. சரி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், விபீஷ்ணா காலையில எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி கொடியேற்று போனான். பட் அங்கே சீக்கிரமாக கொடி ஏற்றிட்டாங்களாமா, அதனால அவன் வந்துட்டான் திரும்பியும். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாக்லேட் எல்லாம் எனக்கு வாங்கி வச்சுருந்தாங்க. பக்கத்து வீட்டில் போய் சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான் இவன். அவங்க ஃப்ரெண்டெல்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. யார் கொடுத்தாங்க உனக்கு? ஜித்து கொடுத்தான். ஜித்து கொடுத்தானா? கொடியேற்றணும் அப்படின்னு நல்லா நினச்சா. போன வருஷமும் இப்படியே தான் ஆயிடுச்சு இவனுக்கு. இந்த வருஷமாவது அட்லீஸ்ட் இவன் நேரமாக போய் கொடியேற்றுறதுக்கு போகணும், அந்த டைமிங்கு போகணும்னு நினச்சான். பட் இவனால் முடியல. இந்த வருஷம் அவன் ஃபீல் பண்ணா, நான் போகிறதுக்குள்ளேயே எல்லாம் முடிஞ்சிச்சு. நீ போகிறதுக்குள்ளேயும் முடிஞ்சிருச்சா? ஆமாம், போகிறதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. போகிறதுக்குள்ளே முடிஞ்சிருச்சா? சரி விடு, அடுத்த வருஷம் நம்ம போய்க்கலாம், சரியா? நானும் விபீஷ்ணாவும் கிளம்பி எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறோம். எங்க அம்மா வீட்டுக்கு போய் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். என்ன தோசை சுட்டுட்டு இருக்கீங்களா? கரெக்டா வந்துட்டோம். விபீஷ்ணாக்கு தோசை சுட்டு இருக்கிறேன். ஆமா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். சொன்னாங்க எங்க அம்மா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு வந்துருங்கன்னு சொன்னாங்க. கரெக்ட் டைமிங் வந்துட்டோம் நாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சட்னி செஞ்சு தோசை சுட்டு கொடுத்தேன். விபீஷ்ணாவுக்கு சட்னி பிடிக்கல. ஆமா, சட்னி தேங்காய் சட்னி பிடிக்கல, வெங்காய சட்னி தான் வேணுமாம்மா. ஃப்ரெண்ட்ஸ், எங்க அம்மா பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை போட்டு வணக்கிட்டு இருக்காங்க சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு. சிக்கன் பாத்தீங்கன்னா இங்க கழுவி ரெடியா வச்சிருக்காங்க. அடுத்தது என்ன பண்ண போறீங்க? வெங்காயத்தை வணக்கிட்டு வெங்காயம், தேங்காய், தக்காளி எல்லாம் வதக்கி அரைச்சு ஊற்றணும். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா தேங்காய், தக்காளி எல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்காங்க. சின்ன வெங்காயத்தை அடுத்தது போட போகிறாங்க. சின்ன வெங்காயத்தையும் போட்டாங்க. இதெல்லாம் சேர்த்து அரைக்க போகிறாங்க எங்கள் அம்மா. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. கடுகு போட்டுட்டாங்க. கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்காங்க தாளிக்கிறதுக்கு. வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு வணக்க போகிறாங்க எங்கள் அம்மா. வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தக்காளியும் போட்டாங்க. வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா சிக்கன் போட போகிறாங்க. என் பையன் லெக் பீஸ் அப்படியே வேணும் அப்படின்னு கேட்டதுனால எங்கள் அம்மா லெக் அப்படியே போடுறாங்க. பாதி மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துட்டு லெக் அப்படியே போடுறாங்க. ஏன்னா என் பையனுக்கு லெக் பீஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அவன் வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டான். ஃப்ரை பண்ணால் எங்கள் அம்மா சொன்னாங்க அது நல்லாவே வேகாது சாமி எண்ணெயில் போட்டா, அதனால நான் குழம்புலேயே போட்டு உனக்கு நல்லா நான் வந்துட்டு வேக வச்சு எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்காங்க எங்கள் அம்மா. உப்பு போடுறாங்க. சிக்கன் மசாலா போட்டு நல்லா எல்லா பக்கமும் சுற்றி வர அது எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லாம் கிளறி விட்டு வச்சுருக்காங்க. சிக்கன்லேருந்து நிறைய தண்ணி விடும். அந்த தண்ணி விட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா சிக்கன்லேருந்து ஃபுல்லாக தண்ணி விட்டுருச்சு. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்ச மசாலாவை நம்ம அதுக்குள்ளே ஊற்றியாச்சு. மசாலாலாம் ஃபுல்லாக ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த மசாலா ஊற்றுனதுக்கப்புறம் தண்ணி எவ்வளோ வேணுமோ, சிக்கன் வேகிறதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கோம். குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துட்டுருக்கு. பபிள்ஸ் எல்லாம் வருது. நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இது இன்னும் நல்லா சுண்டணும். சுண்டினதுக்கப்புறமா தான் வேகும். அப்புறமா சாப்பிட்டுட்டு நான் எப்படி டேஸ்ட் இருக்கேங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். கிரேவி வித் ரைஸ் விபீஷ்ணா சாப்பிட்றான். சூப்பராக இருக்குல்ல? பார்த்தீங்கன்னா சாப்பிட உட்காந்துட்டாங்க. நாங்கள் எல்லாம் சாப்பிட போகிறோம். ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு வந்தாலே ஒரே ஹாப்பி தான். ஏன்னா எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை. அம்மாவே எல்லாமே சமைச்சு கொடுத்துருவாங்க. காலையில் டிஃபனா செஞ்சுட்டாங்க சாப்பிட்டா போதும். மதியானம் லஞ்சா செஞ்சுட்டாங்க சாப்பிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கரெக்ட் டைமிங் போய் சாப்பிட்டா மட்டும் நம்ம போதும். நம்ம எந்த வேலையும் செய்யாமல் ஜாலியாக பெட்டில் படுத்து தூங்கிட்டே இருக்கலாம். அம்மா எந்த ஒரு வெஜிடேரியன் செஞ்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும், நான்வெஜ் செஞ்சாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். அம்மாவோட கைப்பக்குவமே தனி தான். அது இன்னும் நம்மளுக்கெல்லாம் எனக்கு வராது இன்னும். நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பார்க் வந்துட்டோம். எங்கள் அம்மா வீட்டில் சாப்பிட்டுட்டு நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு. ஜீரணமாகறதுக்காக நானும் விபீஷ்ணாவும் பார்க்குக்கு வந்துட்டோம். அப்படியே ஜாலியாக வாக்கிங் வந்துட்டு விபீஷ்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே நிற்கிறாங்க பாருங்கள். எல்லாம் சேர்த்திட்டு வந்துட்டோம் நாங்கள். இது எங்கள் ஊர் பார்க்கு, விவேகானந்தர் பார்க். ஆக்சுவலாக இப்படி தான் லைட் செட்டிங்கில் இருக்குது. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. அது ராமாயண பூங்கான்னு சொல்லுவாங்க. ராமாயணத்தில் வர ஒவ்வொரு ஸ்டோரிக்கும் ஒவ்வொரு ஸ்டாச்சு மாதிரி ஒன்று வச்சு அதில் குழந்தைங்களை விளையாடுற மாதிரி ஒன்று வச்சு செட் பண்ணி வைக்கிறேன். உள்ளுக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். இப்போ இப்படி தான் இருக்கும். லேம்பெல்லாம் இப்படி வச்சு
நல்லா லைட் செட்டப்போட கார்டன் பண்ணி நல்லா கொடுத்துருக்காங்க. நம்ம உள்ள பார்த்தீங்கன்னா ராமாயண பூங்கா என்ன சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ளே வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்குது. நான் சொல்கிறேன் ஒன்றா சொல்கிறேன் உங்களுக்கு. இதுதான் பார்க்கோட ஃபுல் வியூ. எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். டைட்டில் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். இதோட பார்த்தீங்கன்னா ராமன் விஷ்ணுவின் அவதாரம். இதோட ஸ்டோரி என்னங்கிறது இதில் இருக்குது, பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு வந்து ஆமாம், ராமனும் லட்சுமணனும் காட்டுக்கு சீதை தேடி போகும்போது இந்த பார்க்க சகிக்காத ராட்சசனால் பிடிக்கப்பட்டாராமா. அதான் இது. ஓகே, சறுக்கிட்டு வா பார்க்கலாம். சறுக்கிட்டு வா. பார்த்தீங்கன்னா சஞ்சீவி மலை. செம்ம என்ஜாய் பண்ற பிஸ்னா நீ. புத்திர யோகம் அப்படின்னு சொல்றோம். புத்திர யோகம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கு. இதில் உட்காந்துட்டு நம்ம சுத்துற மாதிரி இருக்கு. அதே மாதிரி பண்ணு. ஈகிளா ஆடுறான்னு பாருங்க விபிஷ்ணா, என்ன ஆட்டம் போடுறான்னு பாருங்க. ஏய் பார்த்தீங்கன்னா ரிஷ்யமுக பர்வதம். இது பார்த்தீங்கன்னா ஒரு மைக் மாதிரி இருக்குது. இந்த பக்கம் பேசுனா அந்த பக்கம் கேட்கும். பார்த்தீங்கன்னா அந்த சைடு அது. இங்கே பேசுறது அங்கே கேட்கும், அங்கே பேசுறது இங்கே கேட்கும். அந்த மாதிரி ஒரு செட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த இடத்துல பார்க்கல. இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா சிரவண குமரன் போட்டு இப்படி தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. தராசா? தராசா அதுக்கா? நீயே இத்தினூண்டு தான் இருக்க, உனக்கு அது பத்த மாட்டேங்குதா? ஒரு இதில் இருக்கு. அதுக்கு பேர் தாடகை வதம். இது இப்படித்தான் இருக்கு. சுயம்பரம்னா என்னன்னு நம்மளுக்கே தெரியும், பார்த்துக்கோங்க. சுரவை நாகர்களின் தாய். இது ஒரு அரக்கி ஆக்சுவலா. இது இது பார்த்தீங்கன்னா ஜடாயு கழுகரசன் மகாவிஷ்ணுவின் வாகனமான கர்வனின் சகோதரன். இது ஜாலியா இருக்கு விபிஷ்ணாக்கு. பார்த்தீங்கன்னா பரதனின் சந்திப்புன்னு சொல்லிட்டு இப்படி வச்சிருக்காங்க ஸ்டாச்சு. விபிஷ்ணா என்ன பண்ற நீயும் சேர்ந்துட்டு? தியானம் பண்ணிட்டு இருக்க. நீ நின்னுட்டு தியானம் பண்ற. பயங்கரமா இருக்குது தியானம். இதையும் பாதுகாப்பிற்கு லட்சுமணன் போட்ட கோடுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சைக்கிள் மாதிரி தெரியுது. ஆனா ஒரு ஆள் பின்னாடி தள்ளினாதான் அது மூவ் ஆகுது. அதனால விபிஷ்ணோட ஃப்ரெண்டு தள்ளிட்டு இருக்கான். அதைய பயங்கரமா தள்ளுற. வா, இது பாத்தீங்கன்னா சம்பாதி. பார்க்கலாம் விபிஷ்ணா நல்லா விளையாண்டான். இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஓகேம்மா, பாய்மா. பாய் சொல்லுங்க. பாய். கிளம்புறோம். நீங்களும் வாங்க எங்கள் வீட்டுக்கு. அங்கே வாங்க, என்ஜாய் பண்ணலாம். நம்ம இங்கே என்ஜாய் பண்ணியாச்சு, அங்கே என்ஜாய் பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்துட்டோம். நான் சரியான ஆட்டம் போட்டேன். சூப்பரா இருந்துச்சு பார்க்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.